உண்மையிலேயே இந்த கரேஜ் அப்படின்றது யார்? ஆக்சுவலா அந்த ஒரு கார்ட்டூன்ல வர மாதிரியே ரியலாவே ஒரு வயசான கப்பல் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நாயையும் அடாப்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு அந்த ஒரு டாக ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அங்க இருக்க அந்த வயசானவருக்கு அந்த ஒரு டாக கண்டாலே பிடிக்காது. இதனாலேயே அந்த வயசானவர் அந்த ஒரு டாக பயமுறுத்திக்கிட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு நேரத்துல தான் அவங்களோட பேரனான ஒரு சின்ன பையன் சிட்டில இருந்து அவங்கள பாக்குறதுக்காக அந்த ஒரு வில்லேஜுக்கு வரும். அப்படி வந்து அந்த பையனுக்கு அங்க இருந்த அந்த டாகோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாம் பார்த்து அந்த ஒரு டாக ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாய் மட்டும் குளிர் தாங்காம நடுங்கிக்கிட்டு கிடந்துச்சு. அண்ட் இதை பார்த்து அந்த வயசானவர் வீட்டோட கதவை திறந்து விட்டுருக்காரு. அப்படி திறந்து விட்டு அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வேகமா ஓடி இருந்திருக்கு. அண்ட் அப்படி போன அந்த ஒரு நாயும் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. எல்லாரும் எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க, பட் இருந்தாலும் அந்த ஒரு டாக கண்டுபிடிக்க முடியல. அந்த பாட்டியும் அந்த பையனும் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அதை விட அந்த ஒரு வயசானவர் ரொம்பவும் அதிகமான டிப்ரெஷன்ல போயிடுறாரு. இத்தனை நாள் அவர் காலையை சுத்தி சுத்தி வந்து அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த அந்த ஒரு டாக் திடீர்னு இல்லைன்றத அவரால் ஏத்துக்க முடியல. அண்ட் அங்க வந்து அந்த பையனும் அவன் ஊருக்கு திரும்புறான். பட் அப்படி ஊருக்கு வந்தாலும் அந்த ஒரு டாகோட ஞாபகமாவே இருந்திருக்கு. காலங்கள் கடக்குது. அந்த ஒரு டாகோட ஞாபகமாவே இருந்த அந்த பையன் நாம ஏன் இந்த டாகுக்கு திரும்ப உயிர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரேஜ் த கவர்லி டாக் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை உருவாக்குறான்.